அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான கலர்ஃபுல்லான ஒரு ட்ரிங்க் ரெசிபி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து ஒரு 2-3 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஜவ்வரிசி வெந்ததும் நல்லா மேலே மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்து வடிகட்டிட்டு நல்லா பச்சை தண்ணி ஊற்றி வடிகட்டி இந்த மாதிரி ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நான் காய்ச்சி ஆற வச்ச பால் 1 லிட்டர் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு கூடவே ரோஸ் சிரப் சேர்த்துக்கிறேன். ரோஸ் சிரப் இல்லாட்டி உங்கள்கிட்ட ரோஸ் மில்க் எசன்ஸ் இருக்குல்லையே அதை கூட சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே நல்லா சில்லுன்னு ஆகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இது கூட ஜெல்லிஸ் எல்லாம் நிறைய ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஜெல்லியை சேர்த்த போகிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸுமே ஊற வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு கூடவே ஆரஞ்சு ஜெல்லி, பைனாப்பிள் ஜெல்லி அண்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் ஜெல்லி, அது கூடவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராபெரி ஜெல்லி, இந்த 4 கலர் ஜெல்லியுமே ரெடி பண்ணி வச்சுருந்து அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா அவ்வளோதான் நம்மளுடைய 2 fruity ஜெல்லி சர்பத் ரெடி ஆயாச்சு. இஃப்தார் டைமில் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இஃப்தாருக்கு நம்ம வீட்டில் பாவ் பாஜி தான் செய்ய போகிறோம். அதுக்கான வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதை அப்படியே குக்கரில் சேர்த்துட்டு காலிஃப்ளவர் மட்டும் ஆல்ரெடி சுடுதண்ணில் போட்டு எடுத்துக்கிட்டேன். மீதி எல்லாம் தோல் சீவி க்ளீன் பண்ணி இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 3-4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்ததும் நல்லா ஒரு மேஷர் வச்சு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துட்டு நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஆனியன் அண்ட் க்ரீன் சில்லிஸ் இது நான் சாப்பரில் தான் கட் பண்ணியிருக்கேன். அதனால தான் இவ்வளோ பொடிசாக இருக்குது. அது கூடவே பார்த்திங்கன்னா வெங்காயம் வணங்கி வந்ததும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதும் அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு, சில்லி பவுடர் அண்ட் தனியா பவுடர் இதையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்காக கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாவ் பாஜி மசாலா, எவரெஸ்ட்டோட பாவ் பாஜி மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது நல்லா குக் ஆகி வரும். அந்த ஸ்டேஜில் இறக்கும் போது கொஞ்சமாக கசூரி மேத்தி தூவிட்டு அப்படியே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய மசாலா ரெடி ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு தவா அடுப்பில் வச்சுட்டு ஒரு பீஸ் பட்டர் சேர்த்துட்டு இந்த மாதிரி பண்ணை மிடில் கட் பண்ணி நல்லா அந்த பட்டர் மேலே போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை எடுத்து வச்சுட்டு மேலே நான் கொஞ்சமாக மசாலா சீஸ் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இஃப்தாருக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.